வத்சராம தனுப்பஷ்ய இது ராகவம் அப்ரவீத். ராமா பாருன்னு சொன்னாள், பஷ்யன்னு தான் சொன்னாள். போய் ராமன் பார்த்தாள். பார்த்த உடனே ராமனுக்கு கை பறக்கிறதாம், வில்லை வீரனும் வில்லை எடுக்கணும்னு தோன்றது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காள், பாருன்னு தானே சொல்லியிருக்காள். அதனால் பிரம்மன்னே நான் வில்லை எடுத்து பார்க்கணும் நினைக்கிறேன், எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டானாள். விஸ்வாமித்திர சொன்னாள், நல்ல வீரனை பார்த்து வில்ல பாருன்னாலே எடுத்து பாருந்தாண்டா அர்த்தம் சொன்னாள். ஓ, இந்த பாருங்கிற சொல்லுக்கு மனுஷாளுக்கு தகுந்தபடி அர்த்தம் உண்டு. ஒரு டாக்டரை கூப்பிட்டு உள்ள பேஷண்ட் படுத்துருக்கார், வந்து பார்த்துட்டு போங்கண்ணா, பார்த்துட்டு கண்ணத்தில் போட்டு போங்க அர்த்தமா இல்லை. மனுஷாளுக்கு தகுந்தபடி அர்த்தம் மாறுறது பாருங்க. அது மாதிரி வீரனை கூப்பிட்டு வில்ல பாருன்னா கண்ணத்தை போட்டுக்கோனால அர்த்தம், எடுத்து பாருந்தாண்டா அர்த்தம் நாள். இது ராமனுக்கும் தெரியும். ராமனும் ஒன்றும் சப்தார்த்தம் தெரியாதவனா, ராமனுக்கும் தெரியும். ஆனால் ராமன் எதனால் அப்படி விஸ்வாமித்திரத்தை கேட்டான், ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பிக்கிற போது ஆச்சாரனுடைய வாக்கும் சேரட்டும், அவர் வாக்காலும் வில்லை எடுன்னு சொன்னால் அதுவே ஒரு அனுக்கிரகம், அவருடைய வாக்குக்கு சேரட்டும்ங்கிறதாவே பிரபு ராமன் கேட்டான். இல்லை ராமனுக்கு தெரியாதா, வில்லை பார்த்து வீரனை பார்த்து வில்லை பாருன்னு சொன்னான், எடுத்து பாருங்க அர்த்தம் ராமனுக்கு தெரியாதானே. மகான்களுடைய வாக்பலமும் சேரட்டும். அந்த வில்லை எடுத்தால் எடுத்ததை கண்டனர், இட்டதை கேட்டனர்னு சிவதனுசு ரெண்டாம் முறிஞ்சு விழ உடனே சீதையை அழைத்து வந்து கன்னிகாதானமே பண்ண வந்துட்டான். படப்படன்னு ஜனகன். அதுக்குள்ள ராமன் என்ன பண்ணால், கையை பின்னாடி கொண்டு போயிட்டாளாம். தீயமாலம் நது ததா பிரதிஜக்ராஹ ராகவா. ஏதோ சிவதனுசு எடுநாள் எடுத்தேன், முடிஞ்சு போயிடுத்து, எனக்கு இதெல்லாம் தெரியாத அந்த பக்கம் திரும்பிட்டாளாம். விஸ்வாமித்திர ஆச்சரியப்பட்டாள். இத்தனை நாள் நம்மோட பேசிட்டு இருந்த ஜனகன் கன்னிகாதானம் பண்ணுற போது சிவதனுசு முறிஞ்சிட்டான், கன்னிகாதானம் பண்ணிட்டுமான்னு ஒரு வார்த்தையோடு நம்மகிட்ட கேட்கலையே, நேரடியாக பொண்ணு தூக்கி நான் போகிறானே, என்ன நடக்கிறது பார்ப்போம் பேசாமல் இருந்தாள். ராமன் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு ஒன்று விஸ்வாமித்திர வந்தார். நீங்கள் சொல்லுங்கோ வாங்கிக்க சொல்லி. விஸ்வாமித்திர சொன்னால், நீ முதல்ல அங்கே போயிருந்தேடா, அங்கேயே போய் பாரு அப்படின்னாள். அவன் சொன்னான், ஜனகன் உமக்கு என்ன தெரியும், என்ன மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணு வச்சுட்டு இருந்தானோ அதில் இருக்கிற கவலை உமக்கு தெரியும். விஸ்வாமித்திர சொன்னாள், சூரிய வம்சத்து குழந்தைகள் அது போகிற இடத்துல அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுவாடா. இப்போ யார் மாப்பிள்ளைன்னு தீர்மானம் ஆகிடுச்சு, முறையோடு தசரதனுக்கு சொல்லி அனுப்பி விவாகம் வைதிகமான முறையில் கிரமமாக நடக்கணும்னு சொல்லி அதே மாதிரி தேதி லக்னம் கொண்டு வச்சு பத்திரிக்கை அமிச்சார் விஸ்வாமித்திரன் தசரதனுக்கு. ஏன் தெரியுமோ அப்படி நினச்சானோ, விஸ்வாமித்திரன் வந்திருக்காள் கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணுற போது அவர் ஆற்று கூப்பிட்டா கல்யாணம் தானே வீடு தேடி வரும் நினச்சானே, கல்யாணம் தானே வீடு தேடி போச்சு. அவர் வீடை தேடி கிளம்பி அங்கேருந்து கிளம்பி வால்மீகி நினைவா பொக்கிஷத்தை எடுத்துன்னு புறப்பட்டான்னு ஒரு சோகம் சொல்கிறார். அவர் நிறையா பணத்தை எடுத்துன்னு பொக்கிஷத்தை எடுத்துன்னு புறப்பட்டாராம். நம்ம மாதிரி உள்ளவாளாக இருந்தால் டாக்ஸியில் வந்து இறங்கிட்டு பொண்ணை பேத்தவனை கூப்பிட்டு டாக்ஸியை செட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு டிஃபன் பண்ண உள்ளே போயிடுவோம். தசரதனுக்கு அது மாதிரி போக தெரியாது. கை செலவுக்கு நிறையா பணங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து சேர்ந்தாங்கிறாள். வந்து பூர்வாங்கமாக எல்லோரும் வரவேற்று ஒருத்தர் பேசின்னு இருக்கிற போது, சம்பந்தி 2 பேரும் பேசின்னு இருக்கிற போது தசரதன் தன்னுடைய பரம்பரையை பற்றி சொன்னான், ஜனகன் தன்னுடைய பரம்பரை பற்றி சொன்னான். சொல்கிற போது, எனக்கு முதல்ல சீதை யஜ்ஞ வேதியிலேருந்து உண்டானவள், அவளை நான் என் பொன் மாதிரியே வச்சுருக்கேன், மூத்த பொன் மாதிரியே அவளை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொன் பிறந்திருக்காள். என் தம்பிக்கு குஷத்வஜன் பேரு, அவனுக்கும் 2 பொண்கள். அவனை யாகத்துக்கு வந்திருக்கான், தனுர் யாகம்னு ஒரு யாகம், அதுக்காக தான் விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். அதனால் அந்த யாகத்துக்கு என் தம்பி வந்திருக்கான், அவனுக்கும் 2 பொண்கள் சொல்லி தன் சரித்திரத்தை முடித்தாள். உடனே விசிஷ்டாச்சாரி சொன்னாள், சதுஷா குலசம்பந்தா, ரொம்ப நன்னா இருக்குடா, இங்கே 4 பிள்ளை அங்கே 4 பொண்கள், அதனால் 4 பேருக்குமே கல்யாணத்தை தீர்மானம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி 4 பேருக்கும் கல்யாணங்கள் தீர்மானமாகி முதல் நாள் அன்றைக்கி பண்ண வேண்டிய பூர்வாங்கமான கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடித்து மறுநாளைக்கு காலம்புற சீதா கல்யாணம் நடந்ததுன்னு குஷலவாள் ராமனுடைய சன்னிதியில் சீதா கல்யாண சர்க்கத்தை கானம் பண்ண ஆரம்பித்தாள். முதல் நாள் அன்றைக்கி கோதானாத்தி கர்மாக்கள்லாம் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு தசரதன் உட்காண்டு யோஜனை பண்ணியிருந்தானாம். அவனுக்கு 3 பத்திரிகளாக இருந்தாலும் ஒரே ஒரு மச்சினந்தான் அவனுக்கு. கைகேயிக்கு ஒரு சகோதரன் உண்டோ, அவன் தான் மச்சினன். தசரதனுக்கு ஒரு கவலை, என்ன கவலை, என்னடா அது மச்சினன் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறோமே பிள்ளைகளுக்குன்னு நினச்சான் அவன். அந்த நாளில் கல்யாணத்துக்கு மாமா ரொம்ப அவசியம் உண்டு. கல்யாணங்களில் தோல் தோழிக்கு மாலை மாற்றுறதுன்னு ஒன்று,
அதை பார்க்குறதாக கிழவியெல்லாம் கூட ஒரு கம்பை உருண்டு நடக்க முடியாமல் வந்து வெடிக்க பார்ப்பாள். ஏன்னா சின்ன வயசுலேயும் 8 வயசுலேயும் 9 வயசுலேயும் விவாகம் பண்ணுற போது தோல் தூக்கி மாலை மாற்றுறதே ஒரு கல்யாண உற்சவம் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இல்லை இந்த நாளெல்லாம் மாமா பக்கத்தில் மரியாதைக்கு நின்றுன்றதா அப்புறம் தோல் தூக்கினார். இல்லை அப்பா மடியில் வச்சுக்கிறதே பயமாக இருக்கு, தோல் தூக்க முடியுமான்னு. அந்த நாளில் அதுக்கு மாமா ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த மாமாவுக்கு சொல்லி அனுப்பாமல் வந்துட்டார் தசரதன். இதனால் என்ன, விஸ்வாமித்திரன் வச்சு கொடுத்த தேதி, கல்யாண தேதி இருக்கே, அது ஜனகனுடைய மாமா மச்சனுடைய போய் அச்சிர்வதாக இருந்தால் கேக தேசத்துக்கு போகிறதுக்கு 1 வாரம், வரத்துக்கு 1 வாரம் ஆகும். 15 நாள் தேவைப்படும். ஆனால் இவர் வச்சு கொடுத்த தேதி 15 நாளைக்குள்ளேயே வந்துடுத்து. நம்ம மாதிரி உள்ளவாளாக இருந்தால் அந்த தேதி சௌகரியமில்லை, மாற்றி வைங்கோ, அப்போ தான் வர முடியும். பிள்ளையாத்துக்காரர்களுக்குள்ளேயே ஆதிபத்தியத்தை காண்பிக்கிறதாவே சொல்லுவோம். அந்த நாளும் மகான்கள் வச்ச தேதியை மாற்றப்படாதுன்னு தீர்மானம் பண்ணினான். அவள்லாம் எப்போ தேதி வச்சு கொடுத்துருக்காளோ அந்த காரியம்தான் சுபமான நாள். அதனால் மச்சிலன் வரலன்னா பரவாயில்லைன்னு கிளம்பி வந்துட்டான். ஆனாலும் கல்யாணத்திற்கு யோஜனை பண்ணிட்டுதான். ஏன்னா அதே மச்சிலன் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கே அப்படின்னுட்டு எந்த மச்சனை பற்றி யோஜனை பண்ணியிருந்தாலோ யுதாஜித்துன்னு பேர் இவனுக்கு. திடீர்னு அவன் வந்து நிற்கிறாங்களாம் மேத்தா போல. எங்கடா வந்தேனாள், எங்கள் அப்பாவுக்கு பேரனை பார்க்கணும் தோணித்து, பரதனை அழிச்சிருவான்னு சொன்னாள். அதற்காக நான் வந்தேன். அங்கேருந்து அயோத்திக்கு வந்தால் ராமாதியுடைய கல்யாணம் தீர்மானம் ஆயிருக்கே போயிருக்கான்னு சொன்னாள். சரி நேரடியாக கல்யாணத்துக்கே வந்துட்டேன்னு ஆளாம். பரம சந்தோஷப்பட்டு வரவேற்று உபச்சாரங்கள்லாம் பண்ணி கல்யாணத்தில் குசல பிரசங்கள் மகுண்டு சொல்கிறார் வால்மீகி. தசரதன் அவா சுய்க்குவான், இவா சுய்க்குவான், அவா க்ஷேமாக இருக்காளா, இவா க்ஷேமாக இருக்காளா, அரண்மனை ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டியிருக்காளா என்னென்னோ கேட்க ஆரம்பிச்சிட்டார். சில கழவாள் பேச ஆரம்பித்தாலும் வச்சுக்கோ, அதுக்கு பதில் சொல்லி சாத்தியமே இருக்காது. அந்த மாதிரி தசரதன் 60,000 வருஷம் அவள் பேச ஆரம்பித்தாள்லாம். இவன் பாவன் 25, 40 வயசு, 50 வயசு, அவள் சமானமான வயசாக உள்ளாலோட தான் பேச தோணும். இவர் தசரதர் கேட்குறத பார்த்தா இந்த ஜென்மாவில் பதில் சொல்லி முடியும்னு தோணலை, அப்படி கேட்குறார் அவர். அதனால் என்ன பண்ணானாம், யுதாஜித்தை ஒரே பதிலாக எல்லா கேள்விக்கும் சொன்னானாம். என்ன, எங்கள் ஊரில் யார் யார் க்ஷேமாக இருந்தால் நீர் சந்தோஷப்படுவீரோ அவ்வளோ பேரும் க்ஷேமங்கணும். ஏஷம் குஷல காமோசி தேஷம் சம்பிரத்யனமயம். கிழவாளுக்கு அப்படி தான் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லி சாத்தியம் இருக்காது. அதுக்காக மட்டும் இப்படி சொல்லலை, ஹாஸ்யத்துக்காக அப்படி சொன்னாலும் அதுக்காக மட்டும் இப்படி சொல்லலை. நாம் நடந்துக்க வேண்டிய முறையில் சொல்கிறார் வால்மீகி. ஹாஸ்யமாக சொல்கிற மாதிரி தோணினாலும் அதுக்குள்ளே நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முறை இருக்கும். கல்யாணங்களில் பல பேர் வந்திருப்பாள், சந்தேகமில்லை. எல்லாரோடையும் பேசுவோம், சந்தேகமில்லை. பேசுகிற போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக க்ஷேமங்கள் விசாரிக்கணும். பொதுவாக எல்லாரும் க்ஷேமாப்பா இப்படி இருக்கேன்னு கேட்கணுமே தெரியும். அவர் சுய்க்குமா, இவர் சுய்க்குமா, அவர் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகியிருந்தாரு, என்னாச்சு இப்படிலாம் கேட்டால் அவர் முந்தா நாள் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கடைசியில் கேட்டவங்களுக்கே தீட்டை கொடுத்து விட்டுருவார். கல்யாணங்கள் ஒண்டி க்ஷேமங்கள் தனித்தனியாக கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கேட்க ஆரம்பித்தா அது எங்கேயோ ஒருத்தர் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும். பொது இடங்கள் விசாரிக்கும் போது பொதுவாக தான் எல்லாரும் க்ஷேமம், எல்லாரும் சுவிக்கும். அவன் அந்த முறையெல்லாம் பதில் சொன்னார். ஏஷாம் குஷல காமோசி தேஷாம் சம்பிரத்யன. இது அதிசயம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. எங்கள் சேங்காலூர் பக்கத்தில் வடவாரம்னு சின்ன கிராமம். அந்த கிராமத்துலேருந்து மத்தியானம் 1:30 மணிக்கு 2 பேர் சைக்கிள் எடுத்து வந்துட்டாள். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சேங்காலூரில் தர்ம சுற்றி வட்டாரம் 30 மைலுக்குள்ளே தர்மசாஸ்திர சந்தேகம்னா உனக்கு சேங்காலூரில் வந்து கேட்பாள். சாதம் நடந்துட்டுருக்கு. சாதம் பிராமணால் சாதம் சாப்பிட்டுருக்காள். இந்த சாதம் பண்ணுறோம் பேசாமல் இருக்கக்கூடாதோ, ஹிந்து பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். கங்காவதோடு படிக்கணும், ஹிந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்தான். அதுலேயும் எந்த பகுதி தெரியுமோ, யார் யார் செத்து போனாலும் ஒரு காலமாக இல்லை, என்ன தலையில் எடுத்தோம், யார் போனா இல்லை, யார் வாழ்ந்தா இல்லை, அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கான். அதை எடுத்து படித்தாள். இந்த சாப்பிட்ற பிராமணனாக பேசாமல் இருக்கக்கூடாதா, நீ பேப்பரில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிருக்கார். இவர் செத்து போயிட்டாராம், பேப்பரில் போட்டு. ஐயோ எனக்கு 10 நாள் தாயாதின்னார் அவர். சாப்பிட்டு மேலே என்ன பண்ணுற முறையில் சைக்கிளை தூக்கி கிராமத்துக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் சாதத்தில் வரிக்க விட்டு தீட்டு கிடையாது. அவளுக்கு தெரியலையே தவிர அப்புறம் சொல்லி அனுப்பிச்சோம், சாதம் முடிகிற வரையும் தீட்டு பாதிக்காது. அதனால் அவர் வேலை தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. சாதத்தில் வரிச்ச 3வது வரணும். முதல்ல சாதத்தில் இருக்கணும்னு சொல்கிறோமே, அது முதல் வரணும். எண்ணெய் கொடுக்குற போது வரிக்கிறோமே, அது 2வது வரணும். 3வது வரணும். சங்கல்பத்துக்கு அப்புறம் வரிக்கிறோமே,
முறையோடு தெள்ளை எள்ள தலையில் போட்டு பிராச்சீனா வீதி போட்டு அது 3வது வர்ணம். அந்த 3வது வர்ணம் ஆயிடுச்சுன்னா தீட்டு கிடையாது. 3 வருடத்துக்குள்ளே தீட்டு வந்து கேட்டு வந்தோன்னா தீட்டு உண்டு. அதனால் சாத்தம் சாப்பிட்டு போதானே காலம் வந்துருக்கு, தீட்டு கிடையாது. சாத்தத்தை முறையோடு முடிக்க சொல்லுங்க சொல்லி அமிச்சோம். அதுக்காக வர்ற வரையும் உட்காந்து தான் வச்சா கையோட வர இதுக்காக சொல்லி தனிப்பட்ட க்ஷேமங்களை விசாரிக்கிறதுக்கு பாருங்க, இது மாதிரி ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டுடும். அதனால தான் அவன் ஏஷாம் குஷல காமோசி தேஷாம் சம்பிரத்யநாமயம். எங்கள் ஊரில் யார் யார் க்ஷேமாக இருந்தால் நீர் திருப்தியாக இருப்பீரோ அவ்வளோ பேரும் க்ஷேமாக இருக்காங்களும். நானும் பூர்வாங்கமாக பண்ண வேண்டிய கர்மாக்களெல்லாம் பண்ணி முடித்து பிரபா மத்தியது விதிவது பிள்ளையாத்து பொன்னாத்து மித்தத்தில் கல்யாணம் இருந்தாலும் பிள்ளையாத்து வாத்தியார் தான் பண்ணி வைக்கிற வழக்கம். அதனால் வசிஷ்டாச்சாரியர் வேண்டிய எல்லாத்தையும் முறையோடு எடுத்து வச்சது ஒரு 10 ஸ்லோகம் வர்ணிக்கிறார் வால்மீகி. இல்லை பண்ணி வைக்கிற வாத்தியார் உண்மையான ஈடுபாடோடு பண்ணி வைக்கிறாளா, ஏதோ சம்பாதிக்கணும் ஒரு ஏதோ நம்ம கிடைச்ச வரையே லாபம் அந்த மாதிரி முறையில் பண்ணி வைக்கிறாளாங்கன்னு எடுத்து வச்சதை பார்த்தாலே காட்டி கொடுத்துரும். அவளுடைய சத்தையை அதை எடுத்து வைக்கிறதே காண்பிச்சு கொடுக்கும். அது மாதிரி வசிஷ்டாச்சாரியர் அழகாக எல்லாம் எடுத்து வச்சு, அதை விட அதிசயம் விஸ்வாமித்திரம் புரஸ்கரித்து சதானந்த தார்மிகம் தான் மண்டபத்துக்கு வந்த உடனே விஸ்வாமித்திரருக்கும் சதானந்தருக்கும் 2 பேருக்கும் ஆதரம் போட்டுட்டு உட்காந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்கிறாள்னே. இல்லை நல்ல உத்தம குணமுள்வாள். அவள் பண்ணி வைக்கிற இடத்துல யாராவது வித்வான்கள் இருந்தாலும் வச்சுக்கோ, அவளுக்கு பீடம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி உட்காந்து வச்சுட்டு பண்ணி வைக்க ஆரம்பிப்பாள். அறகுறை அவ்வளோ தான் வந்து இவரைக்கு வந்துட்டார், இவரை யார் கூப்பிட்டா, இவரு கைக்கு பத்திரிக்கை அமிச்சேன் அப்படின்னு சண்டை போட்டுருவான். 3 நாள் வந்து அப்படி சண்டை போடுவான். அவள் 2 பேருக்கும் அழகாக ஆதரம் கொடுத்து உட்காந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்கிறார் வால்மீகி. அழகாக பூர்வாங்கமான ஹோமங்கள்லாம் முடித்து சீதையை கொண்டு கன்னிகாதானம் பண்ணி கொடுன்னு சொல்ல ததசீதம் சமானியே சர்வாபரணபூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்யே ராகவாபிமுகே தரா அப்ரவீஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம். சர்வாபரணபூஷிதையாய் சகல ஆபரணங்களும் பூட்டி சீதே கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற போது தன்னால் முடிஞ்சவரை நிறைய ஆபரணங்கள் போடணும். ஆபரணம் ஒன்றும் மட்டும் இல்லை, பூமி கொடுக்கணும், பசுமாடு கொடுக்கணும், சொர்ணம் கொடுக்கணும், சாலக்கிராமம் கொடுக்கணும். கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற போது என்னென்ன கொடுக்கணும்னு லிஸ்ட்டும் கொடுத்துருக்கார்கள். சாலக்கிராமம் கொடுப்பாள் அந்த நாளில் சம்பிரதாயமாக. இப்போல்லாம் சாலக்கிராமம் பூஜையை போயிடுத்து. அதனால் சில குடும்பத்தில் சந்தான கோபால விக்கிரகம் வச்சு கொடுப்பாள். இந்த தமிழில் கிருஷ்ணனுக்கு பாருங்க, அந்த கிருஷ்ணனாவது வச்சு சாலக்கிராமத்துக்கு வர அதை வச்சு கன்னிகாதானம் பண்ணுறது. பூமி கொடுக்கணும்னு இருக்கு, பூமி கொடுக்கணும், பசுமாடு கொடுக்கணும். கன்னிகாதானம் பண்ணுற போது இதெல்லாம் சேர்த்து பொண்ணுக்கு கொடுக்கணும். முறையோடு சர்வாலங்கார பௌதியான சீதையை கொண்டு அக்னிக்கு ஏற்றா போல வச்சுட்டு சமக்ஷம் அக்னே சம்ஸ்தாப்யே ராகவாபிமுகே ததா. அக்னிக்கு ஏற்றா போல கொண்டு வச்சுனாலாம். என்ன இதனாலே நாள் ஜனகன் வருங்காலம் தெரிஞ்சவனோ அக்னிகிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டானாம், நான் இன்னைக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன், இது பெரிய விஷயம் இல்லை, நீ ஒரு தடவை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க முடியாது, லங்கையில் வரும் அந்த காலத்தில் ராமன் கிட்ட முறையோடு நீ ஒப்படைக்கணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போடுற மாதிரி சமக்ஷம் அக்னே சம்ஸ்தாப்யே ராகவாபிமுகே ததா. ராமனுக்கு எதிர்த்தாப்பர் வந்து தீர்த்தமோட பத்திரியை தீர்த்தமோட சொல்லி முறையோட கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தானாம். இயம் சீதா மம சுதா சதர்மச்சரீதவா பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஷ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்தா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. ஜனகன் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தானாம். இயம் சீதா, ராமா இது ஒரு கால் சீதை நாள், இவள் பேர் சீதைன்னு பேரு நாள். சீதைன்னு எதனால பேர் தெரியுமா? நம்ம தேசத்தில் சம்ஸ்கிருத பெயர் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாமல் பேர் வைக்கிறதுங்கிறது கோட்டியில் 2 இதுதான் பெருசவளா. இதுக்கு இந்த பேர் எதனால வந்தது அப்படின்னு கேட்டால் காரணம் சொல்வாள். அந்த மாதிரி காரணத்தோடையும் சம்பந்தத்தோடு தான் பேர் வைக்கிற வழக்கம் நம்ம தேசத்தில்.
சீதைன்னு எதனால பேர் தெரியுமான்னு, சீதா லாங்கல பத்ததி. அந்த ஏர் விழுறா பாருங்க, அந்த ஏற்கலப்பையினுடைய நுனிக்கு சீதான்னு பேர். சம்ஸ்கிருதப்படி சீதாங்கிற சொல்லு நேரடியாக அங்கே தான் பேர். அந்த யஜ்ஞத்தில் ஏற்கலப்பையால் உழற போது சீதை கிடைச்சாலே அந்த ஏற்கல்பனுடைய நுனிதானே அதை கிளப்பி விட்டு அந்த பெட்டியை கல்லப்பட முடியாது பண்ணிட்டு, அதனால அந்த பேரையே அதுக்கு வச்சான். அதனால இயம் சீதான்னாலே என்ன அர்த்தம்னா, இவள் கர்ப்பவாசம் வந்தவள் அல்ல, பூமியிலேந்து ஜனிச்சவள். பிறந்த உனக்கு பிறவாயால் வந்த ஏற்றம் சொல்வாள் வைஷ்ணவா சொல்ல போதும். ராமனாவது கர்ப்பவாசம் பண்ணிடலாம் சொல்ல முடியும், சீதைக்கு அந்த குறவு கூட கிடையாது. பிறந்த உனக்கு பிறவாமையால் வந்த ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி அயோனிஜை கர்ப்பத்தில் உண்டானவள் அல்ல, யஜ்ய வேதியில் உண்டானவள் இயம் சீதா. ஸ்ரீகளுக்கு ரெண்டும் நன்னா இருக்கணும், பிறந்த இடமும் நன்னா இருக்கணும், வளர்ற இடமும் நன்னா இருக்கணும். நல்ல குணமுள்ள வாழ்க்கை குழந்தைகள் வளரணும். வளர்ந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமான் நாள் மமசுதா, எங்கிட்ட வளர்ந்தவள் பரம ஞானியான குடும்பத்தில் வளர்ந்தவளவள். பகவானே கீதையில ஜனகாதையா திருஷ்டாந்தம் காண்பிக்கிற அளவுக்கு எந்த பரம்பரை உயர்ந்த பரம்பரையோ அந்த பரம்பரையில் வளர்ந்து வளவள். இயம் சீதா மமசுதா. இது எதற்காக சொல்றேன் தெரியுமா? எங்காத்து பொன் உயர்வுங்கத்தா சொல்லலை, சஹ தர்மச்சரீதவா. எந்த தர்மானுஷ்டான தர்ம சம்ஸ்தாபனத்துக்கு நீ அவதாரம் பண்ணிருக்கியோ அந்த தர்ம சம்ஸ்தாபனத்துக்கு கூடவே இருக்க போறவள். கல்யாணமே எதற்காக சொல்லியிருக்கு தெரியுமோ? மீதி மதங்களில் கல்யாணம் எதுக்கு சொல்கிறாலோ தெரியாது. நம்ம ஹிந்து மதத்தை பொறுத்தவரை கல்யாணம்ங்கிறது சகதர்மச்சாரணி சயோகா, தர்மானுஷ்டானம் பண்ண ஒரு ஸ்திரீயை சேர்த்துக்கிறது தான் கல்யாணத்துடைய தாத்பரியமே. தர்மானுஷ்டானம் பண்ணணும்னா ஸ்திரீனுடைய சகாயம் தேவைப்படுறது. அதாவது இப்படி சொல்லணும், ஸ்திரீ சகாயம் இல்லாமல் எந்த ஒரு தர்மமும் ஒருத்தரால் அனுஷ்டானம் பண்ண முடியாது. தர்மானுஷ்டானம் பண்ணான்னா ஸ்திரீனுடைய சகாயம் இருக்குன்னு அர்த்தம். சில குடும்பத்தில் புருஷாலை பெருமைப்படுத்தி சொல்வாள். அந்த குடும்பத்தில் பாருங்க சார், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ராதா கல்யாணம் நடக்கிறது, சப்தாகம் நடக்கிறது, ஹோமங்கள் நடக்கிறது, ஏதோ நல்ல காரியம் நடந்துட்டுருக்கு, மாற்றி மாற்றி நல்ல காரியம் பண்ணிருக்கார் சார் அவர் அப்படின்னு புருஷால் தான் பெரும்பாலும் பெருமையாக சொல்வாள் லோகத்தில். ஆனால் யோதனனை பார்த்தா தெரியும், அவ்வளோக்கும் உண்மையான காரணம் உள்ளே இருக்கிற ஸ்திரீனுடைய மனசு தான் காரணமாக இருக்கும். அந்த அம்மா மனசுனியாக இருந்தால் தான் ஜபங்கள் பூஜைகள் ஆதித்யங்கள் அவசியம் இல்லை. ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டு காப்பி கொடுக்கணும்னாலும் அந்த அம்மாவுடைய மனசு இருக்கணும். கொஞ்சம் தபீர் சந்தேகம் உள்ளவளாக இருந்தாலும் வச்சுக்கோ, ஒருத்தர் ஆற்றுக்கு கூப்பிட்டு ஒரு காப்பி கூட கொடுக்க முடியாது நம்மளால். ஏன் யாரையாவது தெருவில் பார்த்தா எனக்கு கூட உங்களை காப்பி சாப்பிட அழைத்து போகணும்னு எண்ணம். எங்கள் ஆத்துக்காரி அவளை ஒரு திலுசு அவளை ஒத்துக்கிறாளோ இல்லையோ, இங்கே நின்றுருக்கோம், நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படி சொன்னால் நின்றுருப்பேனாலும் ஒருத்தர். புருஷனுக்கு கிடைக்கிற அத்தனை பெருமையும் ஸ்ரீயினுடைய சகாயத்தால் தான் கிடைச்சிருக்கு. நிற்கி அந்த தர்மானுஷ்டானத்துக்கு கூட இருக்க போறவள். சக தர்மச்சரீதவா. எந்த குடும்பத்தில் எந்த தர்மம் நடந்தாலும் அது அந்த குடும்பத்தினுடைய அம்மாவுடைய மனசுன்னு அர்த்தம். சக தர்மச்சரீதவா, உனக்கு கூட இருக்க போறவள். இவளை நீ விரும்பி பாணி கல்யாணம் பண்ணிக்கணும். பிரதீட்சைனாம் பத்ரந்தே, விரும்பி பாணி கல்யாணம் பண்ணிக்கணும் நாளாம். ஏன் நாள் லக்ஷ்மி கல்யாணம் சொல்கிற போது சுகாச்சாரியால் ரமாம் மகாலட்சுமி வந்து பகவான் கழுத்தில் மாறுபட வந்தாள். ஆனால் ரமா முகுந்தம் நிரபேட்ச வீட்சிதம், பகவான் அந்த பக்கம் திரும்பி இருந்தான், ஆனாலும் மகாலட்சுமி மாலை போட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி உபேட்சையா இல்லாமல் விரும்பி பாணி கிரகணம் பண்ணிக்கணும். சக தர்மச்சரீதவா பிரதீட்சைனாம் ஏனாஞ்ச பிரதீட்சா நாள், இவளையும் வாங்கிக்கோன்னாள். இவளையும் வாங்கிக்கோன்னா என்ன அர்த்தம்னாலும் என்னையும் ராமார்ப்பணம் பண்ணுறேன்னு அர்த்தம். என்னையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணேஷ பாணினா, முறையோடு நீ பாணிக்கிராணம் பண்ணிக்கணும். அந்த முறையோடு பாணிக்கிராணம் பண்ணிக்கணுமா என்ன அர்த்தம் தெரியுமோ? அந்த மாதிரிலாம் பாணிக்கிராண மந்திரங்கள் முறையோடு சொல்லி பையன்லாம் சொல்லி பண்ணாதனால்தான் கல்யாணங்களில் பல குளறுபடி நடக்கிறது. கல்யாணத்தில் அது பாணிக்கிராண மந்திரமே என்ன சொல்ல தெரியுமா? கிருப்ணாமிதே சுப்ரஜாஸ்வாஜஹஸ்தம் மஜாபத்ய ஜரதஷ்டர்யதாசா. பாணிக்கிரண மந்திரம் ஆரம்பிக்கிற 4 மந்திரம், அது 4 இருக்கு. அந்த முதல் இருக்கிறுடைய முதல் வாக்கியமே என்ன சொல்றது தெரியுமா? உன் கையை பிடிக்கிறேன்,
இந்த பிடிப்பு ஜரதஷ்டா. ஜரதஷ்டின்னா கரடு தட்டி போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் அந்த பதம். இந்த பிடிப்பு கரடு தட்டி போகிற வரை விடாமல் இருக்கணும். இந்த பிடிப்பு நாம் பிடிச்சுக்கிற இந்த பிடிப்பு இருக்கே கரடு தட்டி போகிற வரை பிடிக்க அப்படிதான் இருந்திருக்கு. தாமத்தியம் யோசனை பாருங்களே. இப்போ தான் 38 குழந்தை இப்படி கல்யாணம் ஆகி 6 மாதத்துக்குள்ளே கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு எல்லாம். அதனால் இதை விட பெரிய அதிசயம் தெரியுமா? நம்ம ஹிந்து மதம் அந்த பிடிச்ச பிடிப்பு கடைசி வரை விடாமல் இருந்திருக்கு. அதில் அதை எங்கே பார்க்கணும் தெரியுமா? குணசீலம் க்ஷேத்திரத்தை பார்த்துருக்கேன் நான். குணசீலம் க்ஷேத்திரத்தில் சித்தப்பிரமம் உள்ளவாள்லாம் கொண்டு வந்து சித்தப்பிரமத்துக்கு நிவர்த்திக்குன்னு வருவாள். வந்து நல்ல யௌவனத்தில் உள்ள புருஷனை வச்சுன்னு ஸ்ரீ உட்காண்டிருப்பாள். 40 நாள் ஆகிறதுக்கு ஒரு மண்டலம் தங்குறதா உத்தேசம். இன்னும் 5 நாள் பாக்கி இருக்கு. நல்ல யௌவனத்தில் உள்ள ஸ்ரீ புருஷன் முன்னாடி விட்டுட்டு போகிறதுக்கு எத்தனை நாழி ஆகும் சொல்லுவாளே. இல்லை மீதி மதமாக இருந்தால் உட்காண்டிருப்பாளா? எங்கேயோ போயிருக்கும். இது எங்கே இருக்கிறாரு, அது எங்கே இருக்கிறாரு, உட்காந்து பண்ணிட்டு இருக்காளே. அந்த நிலையும் நல்லபடியாக ஆகணும், நல்லபடியாக பிரார்த்திச்சுட்டு அந்த பிடிப்பை விட்டுட்டு போகிறதுக்கு எத்தனை நாளி ஆயிரும். அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணமே அது சொல்கிறதே அபசாரம் மாதிரி தோன்றது. அந்த அளவுக்கு போயிருப்பார்கள், பிடிப்பு இருப்பாருங்களே. அது மந்திரத்துடைய பலம். அந்த முறையோடு வாத்தியார் பண்ணி வச்சு பையனை பண்ணி வைத்திய காரியத்துக்கு